refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR. சார், குஜராத் டைட்டன்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச். லாஸ்ட் ஓவர் த்ரில்லர் வரைக்கும் வந்திருக்குது. எப்படி இருந்துச்சு சார் ஓவராலா? எப்படி என்ஜாய் பண்ணீங்க? சுந்தரா பேட்டால் ஒரு சேதி, கடைசி சுந்தர் ஷாட் அதுல போய் முடியுங்கிறது கண்டிப்பா தெரியும். ஏன்னா அவர் சிக்ஸ் ஹிட்டிங் பிரமாதமா அடிப்பாரு. அக்ராஸா போய் லெக் சைட்ல பிரமாதமா சிக்ஸ் எப்படி அடிப்பாரு. பட் அதுக்கு ஸ்டாயின்ஸும் நல்லா கோஆபரேட் பண்ணுவாருங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்து எந்த இடத்துல ஃபீல்ட் இல்லையோ அவங்க கரெக்டா போடுவார். எங்க கேப்ஸ் இருக்கோ அந்த பேட்ஸ்மேன் பார்க்க பண்ணி அவரே பார்த்துருவார். ஸ்டாயினஸ் அதுக்கேற்ற மாதிரி போடுறான்றது எனக்கு தெரியும். அண்ட் பவுன்ஸ் தான் தலைவர். இந்த கிரைட்டீரியா வந்து என்ன இந்த ஹோல் கேம்ல பாத்தீங்கன்னா பவுன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது ஒரு பிச்சு கடிச்சித்துன்னு அவங்க வந்து போட்ட விதமே டாப் கிளாஸ். ஜிடி போட்டது வந்து வேற லெவல் போலிங். அந்த பவுன்ஸ் செக் பவுன்ஸ் தான் டேஞ்சர். இப்ப பவுன்ஸை செக் பண்ண முடியாம பஞ்சாப் மாட்டினாங்க பாருங்க, அது அர்த்த காமெடி. ஓகே, இன் ரிட்டர்ன் ஜிடியை ட்ரபிள் பண்றதுக்கு நல்லா பவுன்ஸ் இருந்து கூட அதை எக்ஸ்ட்ராக்டே பண்ணாம சுமாரா போலிங் போட்டு கன்றாவியா உதப்படுற ஸ்டேஜ் போய் அதுக்கு ஜிடி நோ நாங்க வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி சேலஞ்சிங்கா 12 runs per over 14 per over எல்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்க அலட்சியமா அடிப்போம். 2 overs to spare. ஆனா 6 per over 7 per over கொடுத்தீங்க நாங்க 183 சேர் பண்ணி 140 மாதிரி நாங்க சொதப்போம் அப்படின்னு சொல்லி கடைசியில சுந்தர் சேவிங் கிரேஸ் வந்து அடிச்சு கொடுத்தாரு. நல்ல தமாஷான மேட்ச் சார். வாஷிங்டன் சுந்தரோட அந்த இன்னிங்ஸ், அப்புறம் அவங்க பிபிகேஎஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்ல வந்து ஒரு பெரிய பேட் ஃபேஸை பார்த்துட்டு அதுல இருந்து ரிகவர் ஆகி இவ்வளவு தூரம் வந்தது, இந்த மாதிரி நிறைய இருக்கு சார். பட் எனக்கு நீங்க சொன்னதுல இருந்து தான் ஒரு கேள்வி ஆக்சுவலா நான் கேட்கணும்னு இருந்தேன். என்னன்னா, ஒரு இன்னிங்ஸ்ல பவுன்ஸ் செம்மையா யூட்டிலைஸ் பண்ணி ஒரு டீம் அவங்க மொத்தமா காலி பண்றாங்க. இன்னொரு டீம் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுன்ஸ் போடுறாங்க, ஆனா அந்த எல்லா பவுன்சர்களையும் சிக்ஸர்களுக்கு தான் வந்து பறக்க விடுறாங்க ஜிடி பேட்டர்ஸ். என்ன டிஃபரன்ஸ்? எதனால அந்த பவுன்ஸ்? நீங்க சொல்ற மாதிரி பவுலர்ஸ் ஒழுங்கா அதை யூட்டிலைஸ் பண்ணலையா, இல்ல செகண்ட் இன்னிங்ஸ் வந்து நீங்க சொன்னீங்க அந்த இன்னிங்ஸ் பிரேக்ல ஒரு ரோலரை ஓட்டுவாங்கன்னு, அதுக்கப்புறம் அந்த பவுன்ஸோட எஃபெக்ட் கம்மி ஆயிடுச்சா? நிறைய பணம் இருந்ததுன்னா அந்த பணத்தை அருணாச்சலம் படம் மாதிரி வந்து சவால், அது பெரும் பிரச்சனை. 30 crores என்னது அதை வச்சு செலவழிக்கிறது கஷ்டம், லிமிடெட் டைட்ல. அதே மாதிரி இங்க பவுன்ஸ் இருக்கு பிச்சில், அதை எப்படி யூஸ் பண்றோம் அந்த பவுன்ஸ் ஒண்ணு இருக்கு. ரபடாவும் ஜேசன் ஓடுறோம், ஒருத்தர் குவிக் பவுன்ஸ் ஒருத்தர் ஸ்லோ பவுன்ஸ். பட் அந்த ரெண்டு பவுன்ஸுமே ஃப்ரண்ட்ல போறதா பேக்ல போட்டான்ற கெஸ்டிங்லயே போட்ட பவுன்ஸ் அந்த ரெண்டு பேரும். இவங்க தெளிவா லெட்டர், டெலிகிராம், இமெயில் எல்லாம் போட்டு நாங்க இப்படிதான் பவுன்ஸ் பண்ண போறோம், நீங்க ரெடியா திரும்பி நின்னுங்க அப்படிங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போட்டு சரியா யூஸ் பண்ணலன்னு சொல்லு. ஆஸ்தீப் இஸ் மோர் கம்ஃபர்டபுள் வித் ஸ்விங். அவர் தான் டாப் கிளாஸா போட்டார் பெனல்டி பட் ஓவர். But is more comfortable with swing than with seaming conditions. So swing பெருசா ஆல, அதனால அவருக்கு முதல்ல இனிஷியலா விக்கெட் எடுக்கிற வாய்ப்பு இல்லை ரொம்ப. அதை தவிர மார்க்கோ யான்சன் பிரில்லியண்டா போடுவார் இந்த மாதிரி பிச்சில். அந்த இந்த பவுன்ஸ் வந்து கரெக்டா யூஸ் பண்ணுவார்னு பேரு. அவர் சரியா பண்ணல, அது ஒரு பக்கம். பாட்லெட் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவர் ஆக்சுவலா ஒரு திருவிழால வந்து ஒரு ட்ரேட் ஃபேர்ல ஒரு ஸ்டால் மாதிரி வச்சுக்கிறாங்க. அவர் போலிங்ல ஒண்ணுமே பண்ணாம கரெக்டா ஒரு எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, நீங்க பவுண்டரியில வந்து இல்ல, நீங்க லைட் ஹவுஸ் மாதிரி நில்லுங்க, எந்த கேட்ச் வந்தாலும் நின்றுட்டே பிடிச்சிருங்க. அது ஒண்ணு கரெக்டா பண்றாரு. அந்த கேட்ச் ஐக்கியாச்சுக்குனே ஒருத்தர் வச்சிருக்காங்க, அவரும் சரியா போலிங் போடல. நம்ம கேப்டன் பிரில்லியன்ட் கேப்டன் நினைச்சா அவரு கோவம் வருது. சொன்னா நான் 14வது ஓவர் தான் என்னுடைய மெயின் போர் சாதல எடுத்துன்னு வருவேன் அப்படின்னு அவரு ஒரு புதுமையான ஒரு கேப்டன்சி. விக்கெட் எடுக்கணும்னு போய் அப்பதானே ஜிடி வந்து இந்த மாதிரி அரைமறை ரன் ரேட்ல ஜிட்டரிட்டுருச்சு. அப்ப நீ வந்து சேனலை கொண்டுடணும். திடீர்னு விக்கெட் டேக்கிங் பிரேக் பண்றது பார்ட்னர்ஷிப் கொண்டே வரல. அது என்ன பார்ட்னர்ஷிப் தெரியல. இன்னொரு சூப்பர் விஷயம், ரபடாவையும் ஜேசன் ஓட்ரி கண்டினியூஸா 4 ஓவர் முச்சதா மாதிரி யூஸ் பண்ணிட்டாரு நம்ம கில்ல. எங்க பவுன்ஸுக்கு இவங்க திணறாங்க தெரிஞ்சு கண்டினியூஸா போடணுட்டாங்க. பிரீதிங் டைமே கிடைக்கல அவங்க. இங்க யான்சனை 2 ஓவர்ல தூக்குறது, பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல கொடுத்து போக்கஸ் இல்லாம பண்ணிட்டாரு தேர்ட் கேப்டன்ஸ். நம்ம யான்சன் கிட்ட உங்க ஹைட்டுக்கு ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லைன் பவுன்ஸ் பண்ணினே இருங்க, ரன் போனா பரவாயில்ல, நான் 2 ஸ்லிப் வைக்கிறேன், நீங்க டெஸ்ட்ல போடுற மாதிரி போடுங்க சொல்லி கண்டினியூஸா நீங்க 4 ஓவர் போடுன்னு சொல்லியிருந்தா கதை வேற. அதனால பிரஷரை கிரியேட்டே பண்ணல.
பவுன்ஸ் இருந்தது, அதை சரியாவும் யூஸ் பண்ணல பவுன்ஸை. அந்த பவுன்ஸை யூஸ் பண்ணி பிரச்சனை சரியா கிரியேட் பண்ணல. அதான் ப்ராப்ளம். ஆல்ரைட் சார். சார் இந்த மேட்சோட மிக முக்கியமான ஃபேஸ் எங்க இருந்துச்சு, எங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இதுவா இருந்துச்சு அப்படின்னா, ஸ்டார்டிங்ல சிராஜ் வந்து 2 பால்ல 2 விக்கெட் அப்படி சும்மா ஃபயர்ல ஆரம்பிச்சு விட்டாரு மேட்ச. அதுல இருந்து ஆரம்பிச்சு அதை ரபாடா வந்து ஒரு 152 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போட்டு பிரப்சிமரனை திறனற விட்டது. பட்லர் பறந்து போய் ஒரு டைவிங் கேட்ச பிடிக்கிறாரு. இவர் என்னப்பா சார் உங்களுக்கு இந்த மிட் 30s ஏதோ சொல்றாங்களே, அப்படியா? ஆமா ஆமா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி அவ்வளவு ஒரு கேட்ச். ஹோல்டர் நீங்க சொன்ன மாதிரி அந்த பவுன்சர்ஸ் போட்டார். சோ இந்த ஸ்டார்டிங் 6 ஓவர்ஸ்ல அவங்க எடுத்த அந்த 4 விக்கெட்ஸ், அந்த ஒவ்வொரு விக்கெட் பத்தி எவ்ரி விக்கெட் ஹேஸ் சம்திங் டு டாக். ஆமா, சிராஜ் வந்து இப்ப பாருங்க, ஒரு புது ரெக்கார்டு கிரியேட் பண்ணி வந்த உடனே 2 விக்கெட் எடுக்கிறது இல்ல பீட் பண்றது ஸ்விங்லன்னு ஒரு ஸ்கேர் வந்து கிரியேட் பண்ணிருக்காருல்ல. சோ அதுல வந்து அவங்களுக்கு வந்து பிரியாணி சாரியெல்லாம் பேடிச்சிருக்காரு. அவரு பவுன்ஸுக்கு இப்படியே ஸ்லாஷ் பண்ணி ஃபண்டாஸ்டிக் கேட்ச். சிந்துன்னு ஒருத்தர் பிடிச்சாரு, பால் சிந்தவே இல்லை கையில இருந்து, ஆனா சிந்துன்னு சிந்தாரு, சூப்பரா பிடிச்சாரு கேட்ச். பிரப்சிம்ரனுக்கு நான் சொல்றேன், பிரப்சிம்ரன் வந்து ஃபாஸ்டா போட அடிப்பாரு, இறங்கி அடிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. பட் அது ஒரே லெவல்ல பால் வந்துட்டே இருக்கணும். இல்ல பவுன்ஸ் ஆச்சுன்னா ஸ்டம்ப் ரேஞ்சுக்கு வெளியில பவுன்ஸ் ஆகும், அதை ஒரு சிக்ஸ் வச்சிருவாரு. பட் இங்க உங்களுக்கு சொன்ன இந்த பிட்ச்ல நான் ஒரு தியரி ஒன்று கிரியேட் பண்ணி சொல்றேன். முதல் 6 ஓவர் பவர் பிளேன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பவர் பிளே டைம்ல மட்டும் போலர்ஸுக்கு பவுன்ஸ் சீமிங் ஸ்விங்கிள் ஆகுதுன்னா நீங்க அந்த சமயத்துல அந்த பவர் பிளே சைக்காலஜி கைட்டி விட்டுரு, அதை கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடுங்க. இல்ல பவர் பிளே நான் அடிச்சுதான் ஆகணும், இல்லைன்னா உடுப்புல இபிகோ செக்ஷன் 360 படி என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க, நான் சிக்ஸருக்கு போகணும்னா அங்க பிரப்சிமரன் மாட்டினார். ஏன்னா அது அடிக்கணும்னு அந்த பால் மேல வருது, அது மேல வராம நீங்க அடிச்சீங்கன்னா மிடில் படும், அது கிளைம் ஆகுது மேல ரபடாக்கலாம், அது நீங்க அடிக்க முடியாது, அன்சைன்டிபிக்கா நீங்க அடிக்க முடியாது when it is helping the bowlers. அதை நான் சொன்னேன், போஸ்ட்போன்டு பவர் பிளேன்னு வச்சுக்கோங்க செகண்ட் ஹாஃப்ல. ஃபர்ஸ்ட்ல விட்டுடுங்க, ஃபர்ஸ்ட் அவங்க ஜெயிச்சிட்டோம், ரன் ரேட் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா விக்கெட் லூஸ் பண்ணலன்ற ஒரு திமிர்ல இருங்க. ஃபார் 1 or 2 தான் இருக்கணும் 10 ஓவர்ல, ரன் ரேட் கம்மியா இருக்கலாம். சிஎஸ்கேக்கு ஆரம்பத்தை நான் சொல்லிட்டு இதுதான், அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஸ்டாயினிஸும் அந்த ஹெட்ஜே அவங்க 2 பேரும் பியூட்டிஃபுல்லா அடாப்ட் பண்ணாங்க அந்த டெக்னிக்கை. சரி, தள்ளி ஆடுறது, வெறும் டிஃபென்ஸ் ஆடுறது, சுத்தவானான்னு போய் கடைசியில பாருங்க அந்த 1 ஓவர் ஒருத்தர் இந்த சுத்தர், நீங்க சுத்தறதுக்குன்னே போடுறாரு ஒருத்தர் சுத்தர் 6 அவர் வந்து ஒரு 27 ரன் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அது உங்களுக்கு பவர் பிளேல வந்தா என்ன, அதுக்கப்புறம் வந்தா என்னன்ற அந்த மாதிரி அது மாதிரி ஒரு போலர் வரும். அது வந்து அங்க கில் வந்து ஜீனியஸ் தெரியும் காமிச்சார். எங்கிட்ட 5 போலர்ஸ் இருக்காங்க, அவங்க செக்கில் வச்சுன்னே இருப்பாங்க பவுன்ஸ்ல. பட் அந்த பவுன்ஸை யூஸ் பண்ணி நாங்க விக்கெட் எடுத்துட்டோமே, முதல் 5 ஓவர் 6 ஓவரே நாங்கள் 5 எடுத்துட்டோம். ரொம்ப நாளையே விக்கெட் ஓடலி, எங்களுக்கு ஏதோ ஒரு சும்மா ஒரு ஜாலி ஒரு போர் வச்சுதா, ஏதாவது ஒரு பாட்டு கேட்கற மாதிரி ஒருத்தர் கூப்பிட்டு சுத்தரை கூப்பிட்டு நீங்க போடுங்க சுத்தர் அப்படின்னு அவர் மேட்ச் அப்படியே தலையிட மாத்துறாரு. அதனாலதான் சொல்றேன், ரைட் ஆன் டாப் போயிட்டு இருக்கும்போது பிச்சோட நேச்சர்லயே விக்கெட் விழுதுன்னா இன்னும் டைட்டா போட்டு இருக்கிறது பெட்டர். அந்த சமயத்துல டெஸ்ட் மேட்ச் மாதிரி 2 சில்லி பாயிண்ட் 4 ஷார்ட்ல 2 ஸ்லிப் வச்சு நாங்கள் விக்கெட் எடுக்கணும்னு போட்டீங்கன்னா வேற மாதிரி மேட்ச் மாறும். இப்ப அந்த ஆள் எதுக்கு போலி கொடுக்கணும், அவரோட கான்பிடன்ஸ் ஷார்டட், அவர் இன்னொரு கேட்ச் வேற ஏதோ ஒரு ஆங்கிள் பிடிச்சி ட்ரை பண்ணி அதையும் விட்டு ஃபுல் கான்பிடன்ஸ் போயிடுச்சு. அந்த மாதிரி கேரத்தனம் பண்ணக்கூடாது எப்பவுமே. சார் ஒரு பக்கம் இந்த சைடு வந்து மானவ் சுந்தர் போட்ட பவுலிங்ல ஒரு 27 ரன் போகுது, அவர் அந்த ஒரு ஓவரோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. த அதர் ஓன்லி ஃபாஸ்ட் ஸ்பின் பவுலர் ஹூ பிளேட் அண்ட் பவுல்ட் ஆல் த 4 ஓவர்ஸ் யாருன்னா ரஷீத் கான் தான் அந்த டீம்ல. இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ்ல தே டிட் நாட் வாண்ட் டு கோ வித் எனி ஸ்பின்னர். அந்த ஒரு ஓவர் நம்ம யுஸ்வேந்திர சஹால வாங்கின அடியோட சரி, மத்த எல்லாம் நான் வந்து ஃபுல்லா இதுலயே போட்டு முடிச்சிடுறேன், இன்னைக்கு ஃபாஸ்ட் பவுலிங்லேயே போயிடலாம்னு சொல்லி அவங்க ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. பட் இட் ஆக்சுவலி ஒர்க் ஃபார் தெம் டுடேன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சார். எல்லாருமே எக்கனாமிக்கலா போட்டாங்க, லாஸ்ட் ஓவர் வரைக்கும் மேட்சை கொண்டு வர முடிஞ்சுது. யுஸ்வேந்திர சஹால் ஓவர் போட அந்த ஒரு ஓவரோட ஸ்டாப் பண்ணனால மேபி அப்ப அவர் இன்னும் போட்டிருந்தாருன்னா இன்னும் நிறைய அடி வாங்கி இருந்திருப்பாரா? அவரும் இவங்க ஜென்ரலாவே பஞ்சாப் வந்து லெக் சைட்ல வந்து கார்டனே பண்ணாம லெக் சைட்ல ஆடுற மாதிரியே போடுறாங்க, ஸ்வீப்புக்கும் ஃபிளிக்குமே போட்டுருக்காங்க பாத்தீங்களா. ஷார்ட் ஸ்கொயர்ல ஷார்ட் சைட்ல மட்டும் வச்சுன்னு எப்படி ஒரு ரிஸ்க். ஸ்டாயினிஸ் அவுட் சைடு லிஸ்ட் யாருக்கார் போட்டுருக்கு எப்போ கட்சி ஓவர்ல பாவி கொடுத்தா என்ன என்ன அப்ப ஷேயஸ் என்ன ஃபீல்ட் செட் பண்ணுவாரு போட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்ல. அதுதான் சொல்றேன், ஃபீல்டுக்கு போடணும்,
சஹலுக்கு வந்து ஒரு ப்ரொனவுன்ஸ்டு கூகுளி கிடையாது, ரொம்ப மைல்டா தான் டேர்ன் ஆகிற கூகுளி இருக்கு. அதனால லெஃப்ட் ஹேண்டர் இருக்க சாய்ஸ் லெஃப்ட் ஆடுறாரா, வேணாம் 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 அப்புறம் எடுத்துடலாம் அப்புறம் எடுத்துடலாம். சாய்ஸ் நீங்க எப்போ அவுட் ஆவீங்க, நான் ஒரு 18th ஓவர் அப்ப நாங்க ஒரு 20th ஓவர் ஆரம்பிக்கிறோம் சஹல், அதுல இருந்து ஒரு 4 ஓவர் கொடுக்கணும்னு எப்படி இருக்கு, போட்டுதான் ஆகணும். நான் இவர் இருக்கச்சே நான் போட மாட்டேன், அவர் இல்லாதது நான் போடுவேன், அதெல்லாம் நடக்கவே நடக்காது இல்லை. சாய் சுதர்ஷன் கரெக்டா ஆடுறது, அதை தள்ளி ஆடுறது, 2 பால் கேட்ச் ஒரு 4 அடிக்கிறது, பவுன்ஸ் பண்ணா 6 அடிக்கிறது, திருப்பி தள்ளி தள்ளி ஆடுறது, ஷார்ட்டா மெதுவா தள்ளினா ஃபாஸ்டா 2 ரன் ஓடுறது, அந்த பிளானிங் ஓடும். அந்த மாதிரி ஆடுனா ஆட முடியும், கரெக்டா ஆடணும், ரொம்ப சூப்பரா ஆடுறது. சார் ஐபிஎல் உடைய லீடிங் விக்கெட் டேக்கர், ஆல் டைம் விக்கெட் டேக்கர் சார் யுஸ்வேந்திர சஹால் இத்தனை வருஷத்துல. ஸோ அப்படிப்பட்ட நம்பர் 1 விக்கெட் டேக்கர் ஆஃப் த டோர்னமெண்ட்டை நம்பி நீங்க ஒரு 4 ஓவர் கோட்டா கொடுக்க மாட்டீங்க, ஆனா அவர் தான் என்னோட பிரைம் பவுலர் அப்படின்னு அந்த கான்செப்டே எனக்கு புரியல சார். ரஷீத் கானை நம்பி குஜராத் டைட்டன்ஸ் கொடுக்குது 4 ஓவர் இந்த பிச்சில். சரி இல்ல எனக்கு பேஸ் அண்ட் பவுன்ஸ் தான் வேணும். ரஷீத் கான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடி வந்து போடுறீங்கன்னு சொல்ல முடியாது. இந்த அவர் ஸ்பின் பவுலர் தான், அப்ப அவரை வச்சு நீங்க போட்டுதான் ஆகணும். அப்ப வை டோன்ட் யூ ட்ரஸ்ட் யுஸ்வேந்திர சஹால்? ஏன்னு எனக்கு புரியல. அவர் கூட 18th ஓவர் 19th ஓவர்லாம் கொடுக்குற தைரியம் இருக்கும்போது ஆளியா வரணும், பவர் பிளே டைத்துல தான் அவர் வரணும். அவர் தைரியமா போடுறாச்சு, பெரிய பிரில்லியன்ட் போடுற டோல்டியோ. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஜெய்ஸ்வால் மாதிரி அடிக்கிற ஒரு ஹிட்டரை நல்லா ஓவர் ஃபிளைட் பண்ணி கரெக்டா ஓவர் பிட்ச்ல லேண்ட் ஆகிற மாதிரி பண்றாரு, ரன் அடி கூட பண்றாரு. லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு பியூட்டிஃபுல்லா போடுறாரு. ஜெய்ஸ்வால் நிறுத்துறாரு பாஸ் அவரு. இவர் லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மேட்ச் ரைட் ஹேண்டர் கூட வச்சாரு. ஒன்று பண்ணலாம், பேட்டே இல்லாம யாராவது பேட்ஸ்மேன் வந்தா அவனுக்கு போடலாம், டவுல பிடிச்சாரு, ஹேண்ட்லிங் இந்த பால் கேட்டுலாம்னா என்ன கன்சிடரேஷன், ஸ்டூபிடா இருக்கு இதெல்லாம். சரி ஃபாஸ்ட் பவுலர் போடுறாரு, எந்த ஃபாஸ்ட் பவுலர் லெஃப்ட் ஹேண்டருக்கு போடுவார் கரெக்டா, ரைட் ஹேண்டருக்கு போட சொல்றீங்களா நீங்க? அவுட் ஸ்விங் போடுறாரு, அவுட் ஸ்விங்கும் லெக் ஸ்பின்னும் ஒண்ணுதான். அப்ப லெஃப்ட் ஹேண்டர் இருக்கா எதிர் டீம்ல அவுட் ஸ்விங் பவுலர் எடுக்க மாட்டீங்களா? புவனேஸ்வர் குமார் டிராப்ட் அப்போ. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்டர் தான் இருக்காங்கன்னா இன் ஸ்விங் போடுற போல ஆஃப் ஸ்பின்னர் 2 பேர் தான் எடுப்பேன். இதுதான் ஃபார்முலாவா? என்னன்னே எனக்கு புரியலையே. வா சரியான அப்புறம் வழக்கம் போல இந்த வைடு இந்த பவுண்டரி லைன்ல ரீப்ளே பாக்குறேன், அது ஒரு 1/2 மணி நேரம் வேஸ்ட் எப்ப பார்த்தாலும். ஆனா இதுல வந்துட்டு வைஷாக் இன்னைக்கு ஒண்ணு பண்ணாரு பாஸ், எனக்கு சிரிப்பு அடங்கவே முடியல. பவுண்டரி லைன்ல ஆக்சுவலா 2 பேர் வர்றாங்க தடுக்கிறதுக்கு, காம்பினேஷன்ல இந்த 4 தடுக்கணும். அவர் தடுத்துட்டு இந்த பால் நிக்கிற பால தட்டி விடணும்னு போயிட்டு என்ன பண்றாரு, பாலுக்கு மேல அந்த குஷனை தள்ளி விடுறாரு. என்ன இப்ப பால லைன் உள்பக்கம் தள்ளி விடுறது, அதுக்கு பதில பவுண்டரி லைன் வெளில தள்ளுறது, கிரௌடு வெளில. இங்க முன்ன ஒரு டீம் இருந்து, நான் லீக் அந்த காலத்துல ஒரு டீம் இருந்து ராஜகம் பண்ணுவாங்க. அந்த டீம் என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு எதிராளிங்க பயங்கரமா அடிக்கிறாங்கன்னு அங்கெல்லாம் முன்னெல்லாம் எங்களுக்கு பவுண்டரியில கிரவுண்ட் ஏஎம் ஜெயின் இந்த மாதிரி கிரவுண்ட் எம்ஐடி கிரவுண்ட்ல எல்லாம் கொடி நட்டுருக்கும். பேப்பர் கொடி இல்ல, ஒரு ஸ்டிக்ல போட்டு ஒரு பேப்பர் கொடி இப்படி பறந்துன்னு இருக்கும். கொடி சின்னதா சொருகிருப்பாங்க புல்லுல. இவங்க அந்த கொடியெல்லாம் தள்ளி தள்ளி பின்னாடி வச்சிட்டாங்க. அவன் 6 அடிக்கிற மாதிரி இழுத்து அடிக்கிறான். 130 யார்டு அடிச்சா கூட பந்து ஒரு ரன் தான் போகுது, 6 போக மாட்டேன். அது மாதிரி இவர் பவுண்டரி தள்ளுறாரு பின்னாடி. சார் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பிச்சுக்கு ஒரு டெய்லர் மேட் பர்சன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேசன் ஹோல்டரோட பவுலிங் இருந்துச்சு சார். அவர் பவுலிங் ரொம்ப சூட் ஆச்சு இந்த பிச்சுக்கு. ஒரு பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்குது. சிராஜ் எப்படி பேஸு பவுன்ஸ் கொஞ்சம் ஸ்விங்கும் கிடைச்சது ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல யூஸ் பண்ணிட்டாரு. இவர் வெறும் பேஸ் அண்ட் பவுன்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி இவர் மாஸ் காட்டினார் சார். முக்கியமா ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு இன்கமிங் போட்டு, அது ஸ்ரேயஸ் ஐயரே அவரோட பெஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும்போது அவுட் ஆகுறாரு அப்படின்னா அப்போ this pitch is tailor made for him அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு சார். ஜேசன் ஹோல்டருக்கு மீதி போலர்ஸை விட இந்த பிச்சில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. பார்த்து அவர் 8 அடி 4 அங்குலமோ தான் இருக்காரு. அவர் காது கிட்ட பிளேன் எல்லாம் போகுது, அவ்வளவு டேலா இருக்காரா. பேட்டிங்ல எல்லாம் அவர் ஒரு எண்டு காலை ஃப்ரண்ட் ஃபுட் வச்சாருன்னா அது பாப்பிங் கிரீஸ், அந்த கிரீஸுக்கு போயிடுது காலு. நடுவில் ஒருத்த ஓடினே இருக்காரு. அந்த மாதிரி இப்படி ஒரு ரீச் பேட்டிங்ல. போலிங்ல ஃபிங்கர்ஸ் எல்லாம் பயங்கர லாங் ஃபிங்கர்ஸ். அவரோட ஃபிங்கர்ஸ் இப்ப டாக்கிங் பாயிண்ட். அதுல சீம்ல லேண்ட் பண்றாரு, அதுல ஸ்லோ பவுன்சர் வேற போடுறாரு. எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு பாருங்க அவருடைய பவுன்சர் ஆடுறது மட்டும். ஸோ தட் இஸ் வை சடன்லி ஒரு பிட்ச் ஹெல்ப் பண்ணும் போது சீமை ஹிட் பண்றவங்க ரபடா எக்ஸ்ட்ராடனரி. அவரு டெரரைசிங் பேஸ்ல போடுறாரு. கிட்டத்தட்ட செப்பாக்ல நம்ம ஓவர்டன் போடுற மாதிரி போடுறாரு. ஓவர்டன் கதிகலின்னு இருக்காரு அவரோட பேஸ் போறீங்களா. ஸோ சீமை ஹிட் பண்றவங்கள 2 டைப், ரபடா ஒரு டைப், ஜேசன் ஒரு டைப். 8 ஓவர் ரணங்களும் கேகேஆர்ல 2 மிஸ்டேக் ஸ்பின்னர் ஸ்பீக்ல போட்டா இருக்கும்.
அந்த மாதிரி மாட்டினாங்க. அதனால 50/60/6 வந்துச்சு. சோ நீங்க அந்த பவுன்ஸ அடிக்க போலாமா இல்ல தள்ளி ஆடலாமா இல்ல என்ன பண்றதுன்னே புரியல. அந்த மாதிரி போட்டு சொல்லிட்டா இன்டெலிஜென்டா கண்டினியூஸா இன்டேண்டம் போட விட்டாங்க 2 பேரையும். அதெல்லாம் கண்ணா பண்ணான்னு போயிடுச்சு அவனுக்கு. இவங்க 2 பேரும் பியூட்டிஃபுல்லா ஸ்டாயின்ஸும் ஹெட்ஜையும் ரைட்டு ஓகே ஆக்கிபை பண்ணிடலாம். 20 ஓவர்ஸ் ஆக்கிபை பண்ணிடலாம். இந்த விடாம பாஸ்கி ஒன்று சொல்லினே இருக்காரு. இந்த பவர் பிளேட் எல்லாம் பார்க்க வேணும். நம்ம தள்ளி தள்ளி ஆடி எந்த ஓவர் வருதோ அதை அடிச்சுக்கலாம். இல்ல கட்சி 3-4 ஓவர் வச்சு அடிச்சுக்கிறான்னு தூக்கி போட்டாங்க பவர் பிளேயர் கட்சியில உள்டாவா. அதுல அவங்க இந்த 160 ஜென்மத்துல வந்திருக்காரு. யோசிச்சு பாருங்க முதல்ல எப்படின்னாங்க பிளான்டா ஆனதுனால ஒரு 160 அவங்களுக்கு வந்தது. திருப்பி அவங்க சுமாரா தான் போலிங் போட்டாங்க. ரொம்ப சுமாரா போட்டாங்க. பட் ஃபார் ஆர்டி நான் சொல்ல அந்த பெனல்டிமேட் ஒரு பிரில்லியன் போலிங் அது சுமாரா போட்டு கூட இந்த ஜிடிக்கு ஒரு டென்ஷன் ஒண்ணு இருக்குது. இந்த குஜராத் டைட்டன்ஸ் வந்து டைட்டா ஒரு டானிக் சாப்பிட்ட மாதிரி ஆடுவாங்க திடீர்னு. அது இன்னே புரியாது. அவங்களுக்கு பேனிக் ஆகி சிங்கிள்ஸுக்கு ஆடலாமா இல்ல சிக்ஸ் அடிச்சிடலாமா அப்படின்ற ஒரு குழப்பத்துல இருந்தே இருப்பாங்க. அதெல்லாம் மீறி ஆடுறது சாய் சுதர்சன் தான். அவருக்கு வந்து கிளீன் வாஷிங்டன் சொன்னார் ஓரளவுக்கு ஓகே. இந்த தமிழ்நாட்டு ஆளுங்களுக்கு தெரியுது எல்லா டைப்லையும் ஆடுறது. மீதி பேர் கண்ணா பண்ண டெவாட்டியாலாம் ஃபுல் கரகம் செம்ம கரகம். அதனால அவங்க வந்து ஒரு 6 அடிக்கிறது உள்ள போயிடும். அந்த மாதிரி வச்சிருக்காங்களா அதை வந்து இவங்க இவ்வளவு க்ளோஸ் ஆக்கி விட்டாங்க இந்த மேட்ச். திருப்பி இவங்க வந்து பர்ஃபெக்டா சீம் ஹிட்டிங் ரபடா அண்ட் ஜேசன் ஆல்டர் மாதிரி போடுறதுக்கு 2 bowler இருந்தாங்கன்னா ஜிடி செத்துருப்பாங்க இந்த ஸ்கோர் இந்த பிச்சில். சார் வந்தாங்க ஒரு ஷாட் அடிக்கிறாங்க கிளம்பிடுறாங்க அப்படின்னு நீங்க சொன்னோன்னே எனக்குமே ஆக்சுவலா மேட்ச் பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா அவங்க பேட்டிங்கு இப்போ நிறைய சில ஆஃபீஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரெவென்யூ இஷ்யூ இருக்கும். அதனால சம்பளம் பாக்கி வச்சிருவாங்க. அப்போ அந்த ஆஃபீஸ்ல எம்ப்ளாயிஸ்லாம் எப்படி வேலை பார்ப்பாங்க அப்படின்னா வந்துட்டு வருவாங்க சைன் போடுவாங்க வேலைலாம் பார்க்க மாட்டாங்க. நீ சம்பளமே கொடுக்கல 2 மாசம் பாக்கி இருக்குது உங்களுக்கு நான் ஏன்டா வேலை பார்க்கணுன்ற மாதிரி கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் சம்பளம் பாக்கி இஷ்யூன்னு நினைக்கிறேன் ஜிடில. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அவங்களோட இது. சார் வைஷாக் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பால் அந்த ஓகே ஒரு 160 வரைக்கும் ஃபைட் பண்ணி வந்திருக்கோம். இதை எப்படி டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு கான்பிடன்ஸோட உள்ள வந்தார் சார். ஃபர்ஸ்ட் பாலே மிஸ்ஃபீல்டு பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா ரன் கொடுத்து வைஷாக் அந்த எல்லாத்தையும் டேமேஜ் மொத்த பாசிட்டிவிட்டியை காலி பண்றாரு. ஃபர்ஸ்ட் பால்லே உன்னை சோத்த போட்டு கொண்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். எனக்கு சார் ஃபீல் ஆச்சு. அவரு எலக்ட்ரிக்கல் ஒயர் மாதிரி வைஷாக் இந்த சொந்த டீமுக்கு வைஷாக் ஷாக் வச்சுன்னே இருப்பாரு என்ன பண்ணாலும் அந்த மாதிரி தனிட்டால். பட் அவருக்கு 2 வைட்டல் விக்கெட் எடுத்தார். அது அப்ரிஷியேட் பண்ணிடலாம். 2 வைட்டல் விக்கெட் எடுத்துட்டார். அதுவும் ஜோஸ் பட்லர் விக்கெட்லாம் ஐயோ பேட்டை கேரி பண்ணி கம்ப்ளீட்டா கேன் வில்லியம்சன் மாதிரி ஆடுற பிளேயர் அவரை அவசரப்பட வச்சு பாட்டம்ல பட்டு பியூட்டிஃபுல்லா எடுத்துட்டார். அது ரொம்ப ஃபண்டாஸ்டிக் பாஸ். அது சூப்பர். சார் ஃபீல்டிங்ல 2 விஷயம் சார். இன்னைக்கு ஒண்ணு வந்து மானவ் சுந்தர் விட்ட கேட்ச், இன்னொரு சைடு வந்து சுப்மன் கில் வந்து நேத்து யாரோ ஒருத்தவங்க பிடிச்ச கேட்ச் நீங்க சொன்னீங்களா சார்? நேத்தா இன்னைக்கு மதியான மேட்சா ஒருத்தர் நல்லா ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பிடிச்சார்ல ஒரு கேட்ச் நேத்திக்கு பவல் வந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்ல பிடிச்சாரு. அது மாதிரி வந்து சோ இன்னைக்கு வந்து சுப்மன் கில் அந்த மாதிரி தான் சார். நின்ன இடத்துல இருந்து ரொம்ப டிராமாலாம் பண்ணாம முன்னாடி நல்லா உடம்ப மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணி கையை வச்சு டக்குனு ஒரு கேட்ச் பிடிச்சாரு. சோ இந்த விட்ட மானவ் சுந்தரோட விட்ட கேட்ச் இவர் பிடிச்ச கேட்ச் அது 2 பத்தி சொல்லுங்க சார். யார் பிடிச்ச கேட்ச்? கார்னலியா? இல்ல கார்னலியா சார். சுப்மன் கில் வந்து ஃபுல்லா ஃப்ரண்ட்ல டைவ் கையை மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு கேட்ச் பிடிச்சாரு. ஓ அது கரெக்ட். ரைட். அது இல்ல சுப்மன் கில் வந்து விடமாட்டார். ரீச் பயங்கர ரீச் பாஸ். அதனால அவர் பிடிச்சிட்டு சேஃபா பிடிச்சேன்றத காமிச்சார். அது வந்து இதுக்கு வெரி குட் ஃபீல்டர். அதெல்லாம் பிடிக்கும். ஏன்னா ஸ்லிப்லயே ஸ்பீட்ல வர ஸ்லாஷ் எல்லாம் பிடிச்சிட்டு அலட்சியமா பிடிக்கிறாள். அது பிடிக்குது. கார்னலி வந்து இதுதான் கார்னலிக்கு ஏற்ற கார்னலி அப்படின்னு ஒண்ணு காமிச்சாரு. பியூட்டிஃபுல்லா பிடிச்சாங்க அந்த கேட்ச். பட் நாட் ஆஸ் டஃப் as பவல்ஸ் கேட்ச் இது. பட் நீங்க கேட்டீங்களே இந்த மானவ் யாரோட மானவ் சுந்தர். மானவ் சுந்தர் அவர் எதுவுமே கத்துக்கிறாம தெரியல. மானவன்னு வச்சுக்காரு பேரு. அவர் எதுவுமே கத்துக்கிறாம தெரியல. ஏன்னா அந்த மிட் விக்கெட்ல போய் அந்த கேட்ச் அவர் பிடிச்சது எப்படி இருக்குன்னா அவர் கேட்ச் வர பக்கத்தை விட்டுட்டு வேற ஒரு ஆங்கிள் போய் உட்காந்து கேட்ச் பிடிக்க ட்ரை பண்ணிடுது. ஒரு ஃப்ரீ லெஃப்ட் இருக்கிற இடத்துல போயிட்டு அந்த ஃப்ரீ லெஃப்ட் வண்டிங்க எல்லாம் ஃபாஸ்டா வரும்போது உட்காந்து சேஸா நீங்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அவரோட பொசிஷன். அந்த கேட்ச் ட்ரை பண்ணுது அப்படிலாம் பிடிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு கேட்ச் எல்லாம் அப்படி பிடிக்கவே முடியாது. கேட்ச் விட்டதுக்கு அப்புறம் பந்த வேணா எடுத்து தூக்கி போடலாமே தவிர கேட்ச் அப்படி பிடிக்க முடியாது. என்னென்னமோ பொசிஷன்ல அந்த ஹேங் ஓவர் அந்த ஒரு ஓவர்ல கொடுத்த 20 ரன் 25 26 ரன் அந்த ஹேங் ஓவர்ல தான் அந்த கேட்ச் விட்டாரு.
எதுக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட், இந்த சோதனை எனக்கு இல்ல பத்தி இது பதில் சொல்லுங்க. இந்த ஆள் சும்மா அந்த அவன் கொண்டு வந்து சுத்தன்னு கொண்டாந்து அவன் வந்து வேற லெவல்ல வாரி வாரி வழங்கி இது 140 பொடலம் கட்ட வேண்டிய ஒரு டீமை கொண்டு 160 டென்ஷனை கிரியேட் பண்ணி இதுங்க பேய் டென்ஷன்ல ஆடி கடைசியில வாஷிங்டன் சுந்தர் இருக்கும்போது எனக்கு ஒரு ஹோப் இருக்கும். ஏன்னா ஹி ஓன் வேஸ்ட் கடைசியில எப்படியாவது, ஏன்னா அந்த அக்ராஸ் போய் ஃபைன் லெக்ல ஸ்கொயர் லெக்ல அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. இவங்க வேற ஏதோ பேண்ட் இருக்கு போல இருக்கு அந்த ஊர்ல, லீப் ஸ்கொயர் லெக் வைக்கக்கூடாதுன்ற ஏதோ பேண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் லீகலி. அதனால வைக்கிறது இல்லைங்க. அது கிரௌடே பிடிச்சிடுறாங்க எல்லா கேட்சும், பவுண்டரியில அவங்களே தட்டுறாங்க. சார் இந்த குஜராத் ஸ்டேடியமே ஆக்சுவலா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ் நிறைய டெலிவர் பண்ணுது சார். அந்த லாஸ்ட் பால் வரைக்கும், லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போற மாதிரி. நம்ம 2023 வந்து 7 நாள் ஃபைனல்ஸ் நடந்துச்சுல, நம்ம சிஎஸ்கேவும் ஜிடியும் விளையாடினாங்க, ஒரு வாரம் ஃபுல்லா விளையாடினாங்க. அந்த மாதிரி நிறைய மேட்சஸ் இங்க அந்த 165 175 வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சா மாறுது சார். நிறைய வேரியேஷன்ஸ், திடீர்னு பவுன்ஸ் ஆகுது, திடீர்னு இப்படி ஆகுது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார் ஆக்சுவலா இந்த கிரவுண்டு. ஆமா, you have a bowler who uses his brain like புவனேஸ்வர் குமார்லாம் இந்த பிட்ச்ல போடணும் அழிஞ்சிங்க. ஏன்னா ஃபுல் பிரெயின்ஸ் மூலகட்டத்தனமா எக்ஸ்ட்ரா 150 160 எல்லாம் போடலாம் கிடையாது. என்ன பேஸ் தேவையோ ஒருத்தர் ரேட்டில் பண்றதுக்கு அந்த பேஸ், ஈவன் ஹர்திக் அண்டலிங்கும் சம்டைம்ஸ் பிரில்லியண்டா போடுவார் ஹர்திக். அந்த மாதிரி போலர்ஸ் இங்க போட்டுருக்கணும். ரொம்ப ரொம்ப டஃப் பாஸ். ரபடா தான் டெரரைஸ் பண்ணார் ஆக்சுவலா. உண்மையிலேயே ரபடா ஃபண்டாஸ்டிக்கா போட்டார். ரபடா போட்ட பவுன்ஸ பஞ்சாப் கிங் யூஸ்வலா பவுன்ஸ் பண்ணா சரி அடி அடிப்பாங்க. நீங்க சிராஜும் ரபடாவும் போட்ட பவுன்ஸ்ல அவங்க நினைக்கிற மாதிரி வரல. சீமை டைரக்ஷன்ஸ் வேற, பால் மாறினே இருக்கு இல்லையா, ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா வந்தா பரவாயில்ல. டைரக்ஷன் மாறதுனால அவங்களுக்கு சரியா பண்ண மாட்டேன். பேட்ல பேனிக் ஆயிட்டாங்க, அவங்க ஒண்ணுமே பண்ண முடியல பஞ்சாபால. ஆமா சார், எனக்கு அவங்க அடிச்சது எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம கோயிலுக்குலாம் சின்ன வயசுல நான் எனக்கு கூட்டு போகும்போது ரொம்ப கூட்டமா இருந்துச்சு திருப்பதி எல்லாம், எங்க அப்பா தோல்ல உட்கார வச்சுப்பாரு. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அவங்க யாராவது ஒருத்தவங்க இன்னொரு பேட்ஸ்மேன் தோல்ல உட்காந்து அடிச்சிருந்தா மட்டும்தான் அந்த பவுன்சர் அடிச்சிருக்க முடியும். அந்த அளவுக்கு அது எங்கேயோ போற மாதிரி இருந்துச்சு சார். சார் கூப்பர் கொனாலி பிடிச்ச கேட்ச் பத்தி நீங்க சொன்னீங்களா சார், அது எப்படி சார் இந்த ஆஸ்திரேலியன்ஸ் அப்புறம் இந்த சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் மட்டும் அவ்வளோ ஃபேஃப் டூ பிளஸிஸ் பண்ணுவார் லாங் ஆன்லாம், அவ்வளோ தூரம் ரன்னிங்ல வந்து அந்த ரன்னிங் ஸ்பீட்லயே டைவ் அடிச்சு அப்படியே புடிச்சு அப்படியே சறுக்கி ஏதோ இந்த வண்டர்லால சறுக்குற மாதிரி சறுக்கி எந்திரிச்சு நின்றுவார். அது வந்து ரொம்ப ஒரு வியர்டான விஷயமா இருக்கு சார். ஆமா, இது வந்து ஜட்மெண்ட், பிரில்லியன்ட் ஜட்மெண்ட். ஏர்ல வரும்போது லைக் கிளென் பிலிப்ஸ், தட்ஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். பேட்ஸ்மேன் அடிக்கிறான், இவர் கவர்ஸ்ல இருக்கார், வாக்கிங் பண்ணி வர்றாருன்னா பேட்ல அடிச்சு வருது இல்ல, பேட்ல வெல் டைம் ஷாட் வரும்போது தன்னை அப்ரோச் பண்றது ஒரு 8 அடி இருக்கிற சமயத்துக்கே இது எந்த ஹைட்ல கிளைம் ஆக போகுது என் தலையை தாண்டிட்டு கரெக்டா லீப் ஆரம்பிச்சிருவாரு. அதனாலதான் அவர் எக்ஸ்ட்ராடனரி அப்படி ஆன்டிசிபேஷன்ன்றது அதுதான். ரொம்ப பயங்கரமா ஆன்டிசிபேட் பண்ணணும் ஸ்பீட் எப்படி வரும்ன்றது. அதை வந்து கூப்பர் கானலி வந்து ரொம்ப சூப்பரா ஆன்டிசிபேட் பண்ணாரு. இந்த கேட்ச் எவ்வளவு என்ன தேவையில்லாத டிராமாட்டிக்ஸ் எல்லாம் பண்ணல. அந்த கேட்சுக்கு எந்த அளவுக்கு ஓடி போய் பாயணுமோ, பிளஸ் அவங்க அதை கிளச் பண்ணிடணும், விட்டுடக்கூடாதுன்ற ஒரு டிட்டர்மினேஷன் அபாரமா இருக்கும். அதை சும்மா நாங்க வந்து பப்ளிக் கைத்தட்டுறதுக்குன்னு ஹீரோயிசம்காக நாங்க டைவடியில பிடிச்சு சாதாரண சால்ட் பிடிச்சாரு ஒரு கேட்ச். ஒரே ஒன் ஹேண்ட்ல பவுண்டரி கிட்ட ஒரு கேட்ச் பிடிச்சாரு பார்த்தீங்களா, அது இவர் பியூட்டிஃபுல்லா ஒன் ஆஃப் த பெஸ்ட் தட் ரேங்க்ஸ் தட் ஹோல்ட்ஸ் தி ஃபர்ஸ்ட் ரேங்க் இது வரைக்கும். நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் போயிட்டு பவுண்டரி கிட்ட அப்படி தூக்கி போட்டாரு பாருங்க, பியூட்டிஃபுல் ஒரு கேட்ச். அந்த கேட்ச் ஒன்றுல ரொம்ப டாப் கிளாஸ் எஃபர்ட். ஸோ இது எல்லாமே ஆன்டிசிபேஷன் தான். என்ன ஸ்பீட்ல வரப்போகுது, நம்ம எப்படி போனா ரோப்பை மிதிக்காம போவோம், பின்னாடி நமக்கு எவ்வளவு ஸ்டெப் போகலாம், இதெல்லாம் மைண்ட்ல வச்சுன்னு ஆடுற ஒரு கேம் இது, ஃபீல்டிங் பண்ற கேம். அது எல்லாமே இது டிலைட்டா இருக்கு. கேட்ச் பிடிக்கிறதெல்லாம் ஓவர்சீஸ்ல வந்து அவங்களுக்கு டெஃபினட்டா ஒரு எட்ஜ் இருக்கு. ஏன்னா அவங்க பால் டிப் ஆகுதுன்னா அப்படியே ஃப்ரண்ட்ல ஓடுவாங்க. அது நம்ம என்ன கத்துக்கல. அவங்க ஸ்கேட்டிங்லயும் பிஸ்டா, ஃப்ரண்ட்ல விழுந்து பிடிக்கிறதுலயும் அவங்க பிஸ்டா, பயங்கர பிஸ்டா அவங்க. இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இப்போ இந்த ஐபிஎல்ல நிறைய இருக்கிற டைம்ல இந்த குவெஸ்டினே கரெக்டா எனக்கு தெரியல சார். இருந்தாலும் கேட்கறேன், இப்போ பிராக்டிஸ் பண்ணும்போது வந்து நமக்கு ரீச்சுக்கு இருக்கிற, இப்போ நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துக்கு வர பாலை மட்டும் இந்த ஃபீல்டிங் பிராக்டிஸ் கொடுக்கும்போது அடிச்சு அதை ரன்னிங்ல போய் புரியுற மாதிரி பிராக்டிஸ் பண்ணி நம்ம பிராக்டிஸ் செஷன்ல பாக்குறோம். பட் அந்த ரீச்சுக்கே இல்லாத பாலுக்கு நீங்க வந்து ஓடி போய் ஃபிளையிங்ல விழுந்து பிடிக்கிற மாதிரிலாம் பிராக்டிஸ் பண்ணுவாங்களா, பண்ண முடியுமா, அது பண்றது சரியா? இல்ல பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரீம்லி கான்பிடென்டா இருக்கிறவங்க, ஐக்கியாச்சுல இருக்கிறவங்க பண்ணுவாங்க. மோர் ஆஃப் ஷோல்டரோட பின்பக்கத்துல தான் லேண்ட் ஆவாங்க. வேற எங்கேயா லேண்ட் ஆச்சுன்னா டேஞ்சர். அது ரொம்ப நீங்க சொல்றது ரொம்ப வேலிடான பாயிண்ட். மேட்சுக்கு முந்தின அதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. மேபி ஏதாவது கேம்ப்ல ட்ரை பண்ணலாம். பட் எக்ஸாக்ட்லி அந்த ஆஃப் த மேட்ச் இதெல்லாம் பண்ணாம இருக்கிறது சிம்பிளா சுனில் நாராயண் மாதிரி 63 பாகம் வந்தோமா, 2 பஞ்சு மிட்டாய் வாங்கி போனோமா,
சுனில் நாராயண் என்ன அவர் வந்து கம்ப்ளீட் தெய்வ நம்பிக்கைன்னு நினைக்கிறேன். அவரோட ஃபீல்டிங் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஜஸ்ட் போலீஸ் டிராபிக்கை கண்ட்ரோல் பண்ற மாதிரி பாத்துட்டு இருப்பாரு. ஓ அதான் போயிடுச்சு, ஓ நீ போ, இப்ப நீ போலாம், செக் போஸ்ட் எடுத்து போ அப்படின்ற மாதிரி சாதாரணமா இருப்பாரு. ஆனால் அவரை ஏன் டிஸ்பென்ஸ் பண்ணவே முடியாதுன்னா அந்த போலிங் இஸ் வேர்ல்ட் நம்பர் 1. அந்த போலிங்கோடைய 4 ஓவர் இருக்கு, தட் இஸ் அது அட் த காஸ்ட் ஆஃப் தட் யூ வாண்ட் டு எனிதிங். அது என்ன வேணா விட்டுட்டோம். அவரோட பேட்டிங் வேற வந்தாருன்னா பூந்து அடிச்சுடுவார். பட் அந்த போலிங் 4 ஓவர் வந்து வேற லெவல். அவன் டைமண்ட் மாதிரி அவருக்கு. சார் இன்ஜுரின்னு இப்பதான் உங்கள்ட்ட சொன்னேன். ஒரு முக்கியமான இன்ஜுரி அப்டேட் சார் இன்னைக்கு மதியானம் வந்துச்சு. நம்ம சிஎஸ்கேல இருந்து ராமகிருஷ்ண கோஷ் வந்து நேற்று சூப்பரா டெபியூ மேட்சை விளையாடி அழகா போட்டாரு. பிளேயிங் 11ல அவர் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நான் வேற உங்ககிட்ட ஏதோ சொன்னேன். பட் அன்பார்ச்சுனேட்லி பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி ஒரு இதுவே இருக்கும், ஃப்ராக்சர் ஆயிருக்குது அவருக்கு. அதனால வந்து ரெஸ்ட் ஆஃப் த ஐபிஎல் இந்த வருஷம் அவர் விளையாட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சேட் அப்டேட் ஃபார் சிஎஸ்கே டீம் அண்ட் ஃபேன்ஸ். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொருத்தருக்கு இன்ஜுரினா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, சான்ஸே கிடையாது. அதனால இதுவும் ஒரு ஆர்ட் தான். இன்ஜுரியே ஆக இப்ப விராட் கோலி எல்லாம் ரொம்ப கம்மி தான் இன்ஜுரி. அப்படியே இன்ஜுரி ஆனாலும் இப்படியே வந்துடுவார், ரொம்ப ஃபாஸ்டா வந்துடுவார். எல்லாம் கிரிக்கெட் ஆடுறவங்க எல்லாருமே திரும்பி வந்துடுறாங்க. பட் நமக்கு ஒண்டி நேரம் சரியில்லை. ஏன்னா ஒவ்வொரு பிளேயருக்கும் அடிப்படுற ஒரு இன்ஜுரினா நீங்க பாத்தீங்கன்னா மினிமம் 1 மாசம் ஐபிஎல் முடிஞ்ச உடனே சரியாயிடுவார் சார் அப்படின்னு டாக்டர் சொல்ற மாதிரியே இருக்கு இன்ஜுரி. அது என்னன்னு எனக்கு புரியல. அதனால அது காம்ப்ளிகேஷன். பேட்ல ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க, இருக்கிற பிளேயர்ஸ் வச்சுதான் ஆடிடும். சார் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த மேட்ச் கொடுத்தனாலே நம்ம பேசுறதுக்கு இருந்துச்சு. பட் எல்லாத்த விட ரொம்ப ரிஃப்ரெஷிங் எது அப்படின்னா நம்ம மெரிபா பன்னீர்செல்வமின் ரிஃப்ரெஷிங் மொமெண்ட். இப்படிப்பட்ட மேட்ச்ல எப்படி சார் நீங்க சூஸ் பண்ண போறீங்க அந்த மொமெண்ட் என்னங்கிறது? இன்னைக்கு ரிஃப்ரெஷிங் மொமெண்ட் வந்து பவுன்ஸ்ல ஆஃப்கோர்ஸ் பவுன்ஸ்ல அவங்க 2 பேரும் மாஸ்டர் பண்ணிட்டாங்க, ரபடா அண்ட் ஹோல்டர். இவங்க சரியா போடலன்னு சொல்லும் போது கூட கம்ப்ளீட்டா ஜிடிக்கு ரொம்ப சாதாரணமா இருந்தது மேட்ச். ஜஸ்ட் கேக் வாக் லெவல் 4 overs 26 runs அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த சமயத்துல வந்து ஒருத்தர் போட்டார் பாத்தீங்களா, ஒரு ஓவர் ஆஷ்லி போட்டார் பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லா இந்த ஜாஸ் பட்லரு அப்புறம் இவங்க நல்லா சிரிச்சிருந்தாங்க ஜாலியா. அப்படியே ஒவ்வொரு பல்லா மறைஞ்சுனே வந்தது அந்த சிரிப்புல இருந்து. அப்படியே கவலை ரேகைகள் படுற ஆரம்பிச்சு பச்சை விளக்குல இருந்து சிவப்பு விளக்கு வந்து அவங்க மூஞ்சில. ஏன்னா நாஜ்தி போட்ட அந்த ஒரு ஓவர் தான். ஏன்னா ரொம்ப ரொம்ப வைட்டலா போட்டார். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டைம், ரொம்ப பியூட்டிஃபுல் போலிங். என்னடா கொஞ்ச நாளா சரியாவே போடுறது இல்லை, கண்ணாப்பண்ணான்னு வழங்குறாருன்னு நினைச்சா எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஓவர் போட்டாரு. ஸோ பன்னீர் சோடா வந்து அவருக்கே ஒரு கிரேட் பூரா பன்னீர் சோடா அவருக்கு ஹர்ஷ்தீப் சிங். சூப்பர் சார். சார் இந்த லாஸ்ட் ஓவர் த்ரில்லருக்கு என்ன ரேட்டிங் கொடுக்க போறீங்க அவுட் ஆஃப் 5? 4.25. டெஃபினெட்லி 4.25 பிகாஸ் எலக்ட்ரிஃபைங்கா போயிருந்ததுன்னா 4.5 4.75 கூட கொடுக்கலாம். ரொம்ப டல் அண்ட் லல் ஆயிடுச்சு ப்ரொசீடிங்ஸ் நடுவில். இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சேஸ்ல ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. சரி ரொம்ப ஈஸியா அடிக்க போறாங்க, சாய் சுதர்ஷன் 2 ஆடிட்டு இருக்காரு, பயங்கர ஹிட்டர்ஸ்லாம் இருக்காங்க நினைச்ச ஸ்டேஜ்ல திடீர்னு உள்ளுக்குள்ள வந்து ஒரு சாதா ஆஸ்கிங் ரேட் ஒரு பயங்கரமான மேட்ச் ஆயிப்போச்சு டென்ஷனா. அதுதான் வந்து ரொம்ப ஜாலியா இருக்கு. அதனால ஒரு 4.25 இது. அண்ட் சூப்பர் ஜிடிக்கு வந்து மறக்க முடியாத ஒரு மேட்ச். அவங்க நினைக்கவே இல்லை, கடைசியில கொஞ்சம் ஹோப் விட்டாங்க. அவங்க கடைசியில ஸ்டாயினஸ் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் இருக்கேன் ஏன் கவலைப்படுறீங்க, நீங்க போ வேலை கிட்ட ஏஆர்எஸ் போரு கடைசியில மாதிரி பொண்ணு அந்த மாதிரி பண்ணிட்டாங்க மந்திரி பசங்க அப்படின்னு, நீங்க போ நான் பாத்துக்கிறேன் ரொம்ப நாளைக்கு இருப்பேன், நீங்க போ ஒன்னும் ப்ராப்ளம் வரல. அந்த மாதிரி ஸ்டாயினஸ் டீப் ஸ்கொயர்ல இல்ல, உங்களுக்கு 4-6 தான் தேவை, நான் வெளியில போடுறேன் டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜாலியா போட்டுக்கு. பேட்டிங் டாப் கிளாஸா இருக்காரு. இப்ப அடுத்து ரொமேரியோ ஷெப்பர்ட் ஆயிட்டு வர்றாரு. பேட்டிங் ரொம்ப அடிக்கிற ஹிட்ஸ் எல்லாம் டிப்பிக்கல் ஃபெரேரா அடிக்கிற மாதிரி. ஸ்டாயினஸ் அடிச்சாருன்னா அம்பையர் தன்னை தாண்டி போகும்போது 6 கொடுத்துருவோம். ஃபிளைட் டேக் ஆஃப் மாதிரி அவர் அடிக்கிறது கிளாசிக். அண்ட் இன்னொரு விஷயம் ரொம்ப பியூட்டிஃபுல், ஸ்லோ பவுன்சர் போட்டாங்கன்னா செக் பண்ணிட்டு ஸ்டியர் பண்றது இருக்குல்ல, பாயிண்ட் ஜீனியஸ் இந்த அவசரப்பட்டு ஏமாறுறது இல்லை, அதுலயும் ரொம்ப ஜீனியஸ் காமிக்கிறாரு. பட் அந்த மொத்த எஃபர்ட்டையும் போலிங்ல 1 ஓவர் 2 ஓவர் தம்பி கெஞ்சி கொஞ்சம் பாத்துக்க தம்பி என்ன வேணா ஆனா ஊர்ல அப்படின்ற மாதிரி கொடுத்தா ரணகாலம் வாங்கி மேட்சை கொடுத்துருந்தது. அதுதான் புரியல சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீக் சார். ஆக்சுவலா இது வந்து கொஞ்சம் சில டாப்ல இருக்கிற டீம்ஸ் தான் திடீர்னு தோக்க ஆரம்பிச்சது. இப்ப பிபிகேஸ் பாத்தீங்கன்னா பேக் டு பேக் 2 லாஸ். ஒரு பக்கம் ஆர்சிபி அவங்களோட லாஸ்ட் மேட்ச் தோத்து போனாங்க. எஸ்ஆர்எச் இப்போ இன்னைக்கு தோத்து போனாங்க. நல்ல 4 மேட்ச் 5 மேட்ச் தொடர்ந்து வெற்றி. எஸ்ஆர்எச் இன்னைக்கு ஒரு தோல்வி. ஆர்ஆர் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 5 மேட்ச் நல்லா விளையாட்டு இருந்தவங்க கடைசி 5 மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 லாஸ். சோ
இந்த டேபிள் டாப்ல இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் அடி வாங்குறாங்க. இந்த நடுவுல இருந்த நிறைய பேர் வெற்றி சார். ஜிடி இன்னைக்கு ஒரு ஹேட்ரிக் வின் ஃபார் ஜிடி. சிஎஸ்கேக்கு ஓரளவுக்கு மேட்ச் விட்டு மேட்ச், ஒரு மேட்ச் விட்டு ஒரு மேட்ச் அவங்க ஒரு வின்னு. டிசி கேகேஆரும் லாஸ்ட் ரெண்டு பேருமே கடைசி மேட்ச் தான் ஜெயிச்சுக்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு இந்த ஒரு பேலன்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருந்திருக்கு சார் இந்த வாரத்துல. மேபி அது நெக்ஸ்ட் வீக் எப்படி மாறும், எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்றதெல்லாமே வந்து ஹவு த டீம்ஸ் ஆர் கோனா டேக் திஸ் as a motivation and play அத பொறுத்து தான் இருக்கும் நினைக்கிறேன். இதுல திங்கிங்க்கு ஸ்ட்ரெஸ்ஸே கொடுக்காம இருந்த ஒரு டீம் மும்பை இந்தியன்ஸ் தான். இதுலலாம் நாங்க வரவே இல்லை இந்த டாபிக். நாங்க குட் பை இந்தியன்ஸ் தனியா ஒரு கிரீட் ஆண்டு இருக்கோம். இதுல வந்து அவங்களுக்குள்ளேயே அதை பண்ணவே கூடாது. நீங்க உதப்பட்ட உடனே ஒரு கேப்டனை போட்டு ஏறின்னு ஏறுறது. அப்புறம் சூரியகுமார் யாதவ் ஒரு பிளேயரா திட்டினா அப்புறம் இல்ல, வேர்ல்ட் கப் ஜெயிச்சாரு, அதுக்கு எதுக்கு அவர் ஆடணும், இப்படியாவது அவருக்கு எதுக்கு கேப்டன் ஆகணும், விதவிதமா இன்னும் ஒரு 30 days மேக்ஸிமம் பாருங்க. அப்படியே ஆப்போசிட்டா வந்து கண்ணாபுரம் நடிக்க போறாரு. அப்படியே எல்லாரும் போய் மாத்த போறாங்க. ஏதாவது ஒரு டோர்னமெண்ட்ல ஏதாவது ஒன்று வரும். அப்போ ஷோ இஸ் கிளாஸ், அது நடக்கும். இது சஞ்சு சாம்சன் பண்ணிட்டாரு, விராட் கோலி பண்ணிட்டாரு, ரோஹித் சர்மா பண்ணிட்டாரு, ஹர்திக் பாண்டியா பண்ணிட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாங்க. KL ராகுல கழுவி ஊத்தியாச்சு வேர்ல்ட் கப்ல. அதுக்கப்புறம் அவர் எவ்வளவு பெரிய பிளேயர் அவர் காமிச்சார். ஸோ இது நடக்கும், இது சர்வசாதாரணமா நடக்கும். பட் அவங்க என்னமோ தெரியல, அவங்க நல்ல பிக் நேம்ஸ் இருக்கு. வேர்ல்ட் லெவல் மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் லெவல்லாம் இருக்கு இல்லையா. ஆஸ்திரேலியா ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் லெவல்னா, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு வந்து எல்லாம் பிக் ஷாட்ஸா இருக்கும், டாப் கிளாஸா இருக்கும். எல்லாம் வேர்ல்டு நம்பர் 1, ஆல் த வேர்ல்டு நம்பர் 1 11 பேர் இருக்கும். 59 ஆல் அவுட் ஆனாங்க ஆஸ்திரேலியா எக்ஸ்ட்ரா. டென்னிஸ் இல்லையா 6 விக்கெட். யோசிச்சு பாருங்க. சுயம்பரம்னு ஒரு படம் வந்தது, எல்லா ஹீரோஸும் நடிச்சாங்க. கதை புரியவே இல்லை யாருக்கும், நச்சவங்களுக்கே புரியல. அது மாதிரி ஓவரா பர்சனாலிட்டி இருந்தாலும் டேஞ்சர், பைண்ட் பண்றது கஷ்டம். ஈகோ இல்ல. ஒரு கேப்டனுக்கு 4 எக்ஸ் கேப்டன் நான் என்ன பண்ணுவீங்க நீங்க? சார் அங்க ஃபீல்டர் அம்பையர் பக்கத்துல வச்சிருக்கேன், அதுல ஒன்னும் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லையே, அதெல்லாம் என்ன கேக்குறேன், அந்த ஒரு கேப்டன் காலம் அனுபவிக்கிறது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். சார் நீங்க அந்த நடுவுல இந்த படத்தை சொன்னீங்க, என்ன படம் சார்? பேர் மறந்து போச்சு. சுயம்பரம். அதை பத்திலாம் நீங்க ரைட்டா அதில் இழுக்கும் போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, அந்த பாஷா படத்துல அந்த பாஷாவை எப்பெல்லாம் வந்து இரிட்டேட் பண்றாங்களோ அப்போ வந்து இந்த ஒரு இது வரும் பாருங்க, பிளாக் அண்ட் ஒயிட்ல மாறி அப்படியே பாஷா கண்ட்ரோல் பண்ணிப்பாரு. எனக்கு அந்த மாதிரி இருக்குது. நீங்க ஒரு 15 வருஷம் பின்னாடி உங்களுடைய பழைய மூவி ரிவ்யூக்கு அப்படியே லைட்டா எட்டி பாக்குறீங்க, அப்புறமா அப்படியே திரும்ப கிரிக்கெட் அந்த மாதிரி எனக்கு அந்த பழைய ஞாபகங்கள் வருது. உங்களுடைய பழைய மூவி ரிவ்யூஸ் எல்லாம் யாராவது பார்த்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்றது நல்லா புரியும். ஆல்ரைட், டெஃபினெட்லி. ஓகே சார், சூப்பர். நிறைய மேட்டர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா பேசிருக்கோம். வேற ஏதாவது என்ன ஓட வைக்கும் அளவிற்கு வைத்திருக்கிறீர்களா? உங்களை ஓட வைக்கும் தருணம் வந்து என்னை துரத்தி வந்த தருணம் சொல்லணும் உங்களுக்கு. நேற்று நான் சொன்னதுல ரொம்ப குஷியாய் எத்தனை பேர் நீ கை கொடுத்துருக்காங்க. இந்த அகில் ஹுசைன் சொன்னீங்க சார், கரெக்ட் சார், என்ன சார் அவரை போய் டிராப் பண்றேன், அவ்வளோ சப்போர்ட். இப்ப நான் அந்த அகில் ஹுசைன் நான் சப்போர்ட் பண்ணது, எனக்கு அவ்வளோ சப்போர்ட். ஸோ அதுல வந்து அப்ராட்ல இருந்து ஒருத்தர் ஆக்சுவலி இவர் சர்ஃபராஜுக்கு பதில் ஆடலாமா, கார்த்திக் சர்மாவுக்கு பதில் ஆடலாமா, அம்பையருக்கு பதில் ஆடலாமா சார்? என்ன நீங்க நம்பர் 1 ஸ்டார் பிளேயர்னு சொல்லிருக்கேன், ஸ்ட்ரெயிட்டா லெவல்ல வாக்கிங் பண்ணணும் சார். அவர் நீங்க வந்து யாருக்கு பதில் அவர் ஆடலாம், நீங்க சப்ஸ்டியூட் இந்த இம்பாக்ட் பிளேயர் லெவல் ஒரு இம்பாக்ட் சப்பெல்லாம் யோசிக்க கூடாது சார். அவர் அவைலபிள்னா ஸ்ட்ரெயிட்டாவே லெவல்ல இருக்கணும் சார். அவரு ஏன் சார் கால் ஷீட் ரஜினிகாந்த் இருக்கு உங்ககிட்ட ஒரு மாசத்துக்குன்னா, நம்ம படத்துல எந்த ஸ்டாருக்கு போய் அவர் நடிக்க வைக்கிறான்னு பேசியிருப்பீங்க. அவர் தான் மெயின், அவர் தான் நினைக்கணும். அவர் எந்த ஸ்டாரு யாருக்கு போல காமெடி போல நடிக்க வைக்கலாம் பேசிட்டு இருப்பீங்களா? அந்த மாதிரி அது ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லை. ஹி இஸ் த மெயின் ஸ்டார். இது அவங்க எப்படி ரியலைஸ் பண்ண போறாங்க உடனே ஒருத்தர் இல்ல, அவரு ஒரு கமெண்டேட்டர் சொல்லிருக்காரு, யாரு முரளி கார்த்திகோ யாரோ சொல்லியிருக்காரு, சோ வாட் பட் ரிசல்ட்ல ஒன்றும் பெருசா அஃபெக்ட் ஆகலையே, அவர் இல்லாட்ட கூட ஜெயிச்சிட்டாங்களே, என்ன பைத்தியாசமா இருந்தது. இன்னைக்கு திருட்டே நடக்கலையே, போலீஸ் ஸ்டேஷனை பூட்டிடலாமான்ற மாதிரி இருக்கு இல்ல. விராட் கோலி ஆஸ்திரேலியா போறாரு, விராட் கோலி ஆஸ்திரேலியா போயிட்டு நம்ம 36 ஆல் அவுட் ஆகணும், குழந்தை பிறந்தது வந்தாரு, ரஹானே டேக் ஓவர் பண்ணாரு, நம்ம -1ல இருந்தோம், சீரியஸ் முடியும் போது 2-1 ஜெயிச்சோம், ரஹானையே ஜெயிச்சாரு, இனிமே எதுக்கு கோலி அப்படின்னு பேச முடியும்? அது அந்த பிரீஃப் பீரியட் தானே. அதனால வந்து நான் என்ன சொல்றேன், டெஃபினட்டா அகில் ஹுசைன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர், இஸ் a trump card, ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் him. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீல் பண்ண வைக்கணுமே தவிர, அப்படி பண்ணீங்கன்னா தான் கான்பிடென்டா ரிதம் வரும் போலிங்கோ பேட்டிங்கோ. நீ பெரிய ஆள் தான், அப்படி லெவல்ல ஆடுவேன்றது டவுட் ஆனா சுப்மன் கில் பண்ண மாதிரி இருக்கு. கிறிஸ்டா கேப்டன் வைஸ் கேப்டன் பேசிட்டு கடைசியில் ஸ்குவாட்லயே இல்லைன்றாங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது.
ஷேட்டர் ஆயிடும் கான்பிடன்ஸ். அப்படி பண்ணக்கூடாது. அது ஒண்ணு. கண்டிப்பா சார். மற்றவங்க சப்போர்ட் பண்ணலங்கிறதுக்காக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணாம இருக்க முடியாது. நமக்கு அது கரெக்ட்னு பட்டுச்சு அப்படின்னா தைரியமா இறங்கி ஆட்டிங்க. அந்த வகையில நீங்க அகில் ஹுசைன் கொடுத்த சப்போர்ட் சூப்பர் சார். டெஃபினெட்லி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம் சார் இன்னைக்கு. நாளைக்கு வந்து சந்திப்போம் திங்கட்கிழமை. ஒரே ஒரு மேட்ச் தான் சார். ரிலாக்ஸ்டா இருங்க, டென்ஷனே கிடையாது. ஜாலியா வந்து நாளைக்கு நைட் நம்ம பேசலாம். ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக்ல ஒரே ஒரு மேட்ச் தான். இந்தியன் பொலிட்டிக்கல் லீக்ல ஒரு முக்கியமான மேட்ச் நாளைக்கு ஒன்று இருந்தது. அதாவது எல்லாம் சொல்றாங்க. ஏன்னா கோவிட் வந்தா என்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேர் சயின்டிஸ்ட் ஆயிடுறானுங்க, சைக்கியாட்ரிஸ்ட் ஆயிடுறாங்க. எலெக்ஷன் இருந்ததுன்னா அத்தனை பேருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. சோ லெவல்ல எல்லாரும் சொல்றாங்க இதுதான் நடக்கும் அதான் நடக்கும். எல்லாமே நாளும் தெரிந்தவன் இருக்காங்க. ஆனா 4ஆம் தேதி தெரிந்தவன் எவனுமே இல்லை. அது நாளைக்கு என்ன தெரியுதோ என்ன வருதோ அவங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். மறுபடியும் நாளைக்கு மேட்ச்ல சந்திப்போம். ஆர் ஃபேவரட் RRR Meriba Paneer Soda. I trust Meriba.